உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். திருநெல்வேலியில் தனியார் நகை கடையில் 60 கிலோ மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையின் மையப்பகுதியில் பாபு என்பவருக்கு சொந்தமான தங்க நகை விற்பனை கடை அமைந்துள்ளது. இங்கு நேற்று இரவு 2 பாதுகாவலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை கடையை திறந்து பார்த்தபோது கடையில் இருந்த தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவற்றின் மதிப்பு 16 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவை கைப்பற்றி காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதனிடையே சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சியை வைத்து குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜுவல்லரி மார்ட்டில் நேற்று இரவு மேலே கிரில் ஷட்டர் உடைச்சிட்டு உள்ள களவு செஞ்சிருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டி போயிருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளையும் சொத்துக்களையும் மீட்போம். நீட் எனப்படும் மருத்துவ படிப்புக்கான தேசிய அளவிலான தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு தமிழகத்தில் 8 நகரங்களில் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க கோரி சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அந்த சட்ட மசோதாவுக்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கப்படாத நிலையில் தமிழகத்தின் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய 5 நகரங்கள் உட்பட நாடு முழுவதும் 80 இடங்களில் நீட் தேர்வு நடைபெறும் என அந்த தேர்வை நடத்தும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூடுதலாக தமிழகத்தின் நாமக்கல், திருநெல்வேலி, வேலூர் உட்பட நாடு முழுவதிலும் 23 நகரங்களில் நீட் தேர்வு நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8 நகரங்களில் நீட் தேர்வு நடத்தப்படும் என அறிவித்திருப்பது நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி வரும் தமிழக அரசுக்கும் தமிழக மாணவர்களுக்கும் ஒரு பின்னடைவு என கருதப்படுகிறது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாக்கலான வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் 2 அணிகள் திமுக, பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக ஆகியவற்றின் வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 127 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பரிசீலனையின் முடிவில் தகுதியில்லாத மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு தகுதியான மனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியிலிருந்து விலக விரும்புவோர் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற வரும் 27ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இரட்டை இலை சின்னத்தை முடக்கியதற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சமாஜ்வாதி கட்சியில் பிளவு ஏற்பட்ட போது அக்கட்சியின் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஏன் முடக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதிமுகவின் 2 அணிகளில் ஒன்றுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியிருக்க வேண்டும் என்றும், தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தால் சில நாட்கள் கழித்து கூட சின்னத்தை ஒதுக்கியிருக்க முடியும் என்றும் கூறினார். இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் பிரதமர் மோடியின் கையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்துல ஏன் முடக்கல? ஒரு மாசத்துக்கு முன்னால தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. எனக்கு ரெட்டலை யாருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த முடக்கன அந்த விதத்துல பிஜேபி தலையிட்டு இருக்கிறது, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நடிகர் ரஜினிகாந்தை வைத்து யாழ்ப்பாணத்தில் வீடுகளை திறக்கும் நிகழ்ச்சி ஒரு ஏமாற்று வேலை என்றும் அதில் கலந்து கொள்ளும் திட்டத்தை ரஜினிகாந்த் கைவிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு லைகா நிறுவனத்தின் சார்பில் 150 புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரஜினிகாந்த் அதில் கலந்து கொள்வார் என்று லைகா சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதை தொல் திருமாவளவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஷங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் 2.0 படத்தை தயாரித்து வரும் லைகா நிறுவனம் ராஜபக்சேவுக்கு நெருக்கமானது என்றும், தமிழ் மக்களை வஞ்சிக்கும் கொடும்போக்கை இந்த நிகழ்ச்சி மூலமாக திசை திருப்ப இந்த நிறுவனம் முயற்சிப்பதாகவும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு உலக தமிழர்களின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
மறைந்த எழுத்தாளர் அசோகமித்திரனின் உடல் சென்னை பெசன்ட் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. புகழ்பெற்ற எழுத்தாளர் அசோகமித்திரன் உடல்நலக்குறைவால் நேற்று சென்னை வேளச்சேரியில் உள்ள அவரது மகன் வீட்டில் காலமானார். அவருக்கு வயது 85. தமிழின் சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவரான அசோகமித்திரனின் இயற்பெயர் தியாகராஜன். இவர் 1931ஆம் ஆண்டு செகந்திராபாத்தில் பிறந்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு தனது 21வது வயதில் சென்னையில் அவர் குடியேறினார். சிறுகதைகள், கட்டுரைகள், புதினங்கள் என ஏராளமான படைப்புகளை இவர் படைத்திருக்கிறார். ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இவரது புதினங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது அப்பாவின் சிநேகிதர்கள் என்ற சிறுகதை தொகுப்புக்கு 1996ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. அசோகமித்திரனின் உடலுக்கு திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அசோகமித்திரனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அவர் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் என்பதை நாடறியும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் இலக்கிய உலகத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாணியம்பாடி அருகே வானத்திலிருந்து விழுந்த மர்ம பொருளால் பெண் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள துறிஞ்சாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் லாரி மெக்கானிக் வெங்கடேசன். இவரின் மனைவி புவனேஸ்வரி அதிகாலை வீட்டிலிருந்து வெளியே வர முயற்சித்த போது வானத்திலிருந்து வெளிச்சமாக வந்த ஒரு மர்ம பொருள் அவரின் வீட்டின் மீது விழுந்துள்ளது. இதில் அவரின் வீட்டின் முற்றமும் ஜன்னல்களும் உடைந்து சிதறின. பயங்கர சத்தத்துடன் இந்த மர்ம பொருள் விழுந்ததால் கிராமத்தைச் சேர்ந்த அனைவரும் புவனேஸ்வரி வீட்டை நோக்கி ஓடி வந்து படுகாயமடைந்த அவரையும் அவரின் மகள்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வானத்திலிருந்து விழுந்த பொருள் குறித்த தடயங்கள் ஏதும் கிடைக்காததால் கிராம மக்கள் உட்பட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஏற்கனவே கடந்த ஆண்டு நாற்றம்பள்ளி தனியார் பொறியியல் கல்லூரியில் பட்டப்பகலில் எரிகல் விழுந்து ஒருவர் பலியாகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் நாகரிகத்தை உலகறிய செய்த கீழடி அகழாய்வு கண்காணிப்பாளர் அமர்நாத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை அருகே கீழடியில் புதைந்திருந்த தமிழர்களின் நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்தவர் தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். தமிழகத்தைச் சேர்ந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட வரும் ஆய்வுகள் அந்த பணிகளுக்கான கண்காணிப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்தார். வைகை ஆற்றங்கரையில் புதையுண்டிருந்த பழந்தமிழரின் நகரத்தை ஆய்வுகள் மூலம் கண்டறிந்த அமர்நாத் தலைமையிலான குழு 110 ஏக்கர் தென்னந்தோப்பு அமைந்துள்ள பகுதியில் அகழ்வாய்வு மேற்கொள்ள மத்திய அரசிடம் அனுமதி பெற்று அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தமிழகத்திலிருந்து அசாமுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய அரசு தனது புதிய கொள்கை முடிவுகளை காரணம் காட்டி பணியிட மாற்றத்தை மேற்கொண்ட நிலையில் இது கீழடி அகழ்வாய்வுக்கு பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது. விவசாயிகளின் வங்கிக் கடன்களை ரத்து செய்ய வேண்டும், தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 11வது நாளாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரை நிர்வாணத்தில் தொடர்ந்து போராடி வரும் விவசாயிகளுக்கு நடிகர் விஷால், பிரகாஷ் ராஜ் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். இவர்களுடன் இயக்குநர் பாண்டிராஜ் உள்ளிட்டோரும் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். அனைவருக்கும் உணவளித்த விவசாயிகள் தற்போது அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக அரசிடம் கையேந்தி நிற்பதாக தெரிவித்த நடிகர்கள் விவசாயிகளின் போராட்டத்திற்கு என்றுமே நடிகர்கள் துணை நிற்பார்கள் என்றும் தெரிவித்தனர். இதுக்கு தீர்வு காணணும் சார். ஸோ அதனால we should ask the representatives from the government and the government representatives and the concerned ministry இது சீரியஸான இஷ்யூவா நினைச்சு அவங்களுக்கும் தெரியும். பட் அது உணர்ந்து இம்மீடியட்டா ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் இவங்க மறுபடியும் வேலைக்கு போக முடியும். அப்ப நம்ம ஆதரவு இது காசு இல்ல பிரச்சனை. இன்னைக்கு ஒன்லி ஒரு லோன் வேவிங் இல்ல. எப்பவுமே நம்ம ஒரு திட்டம் போடும்போது ஒரு விஷன் இல்லாம இருக்கு. ஒரு கிரீன் ரெவல்யூஷன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆறுகளையோ கிணறுகளையோ பராமரிக்கிறத விட்டுட்டு போர்வெல்னு வந்துருச்சு. பட் லாங் டேர்ம் 2000 அடி போக வேண்டியதா இருக்கு தண்ணிக்கு. அது இல்ல தீவிர வெறும் ஒரு வேவிங் இல்ல, மழை இல்ல. மழை இல்லைன்னும் போது விலை வளர்ச்சி வரல. அதை தாண்டி கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்தாலும் அதுக்கான விலை இல்லை. அப்ப எங்கதான் போவாங்க? வறட்சி நிவாரணத்துக்காக தமிழகத்துக்கு 39,565 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் வறட்சியால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான விவசாயிகள் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வறட்சி நிவாரணமாக 39,565 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்நிலையில் தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக மத்திய அரசு அறிவித்துள்ள 1748 கோடி ரூபாய் போதுமானது அல்ல என்றும் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வறட்சி நிவாரணமாக தமிழகத்துக்கு 39,565 கோடி ரூபாய் வழங்க நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு முழு தொகையையும் காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. வேதாரண்யம் அருகேயுள்ள கோடியக்கரையில் 24 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வனவிலங்குகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு மான்கள், குதிரை, நரி, முயல், குரங்கு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் இருக்கின்றன. இங்கு ஆண்டுதோறும் நடத்தப்படும் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மயிலாடுதுறை மன்னம்பந்தல் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 3 நாட்கள் நடைபெறும் பணியில் 15 வழித்தடங்களில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் 3 நாட்களின் முடிவில் ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வேதாரண்ய வனச்சரகம் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலய பகுதியில் வனவிலங்கு கணக்கெடுப்பு 24 முதல் 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. அவற்றில் மன்னம்பந்தல் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும், பூம்புகார் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்களை வைத்து 15 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு அதன் வழியாக கணக்கெடுப்பு பணி 3 தினங்களுக்கு நடைபெறுகிறது. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.